இந்த குதிரை பேரம் பேசிய அந்த திருநாவுக்கரசர் அவர் ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு 2 நாளாக வந்து புதிய தலைமுறையோட நெறியாளர் விஜயன் அவர்களை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்ணுலாம் பிதுங்கிற மாதிரி தருக்கு புறுக்குன்னு மிதிச்சு நகட்டி எடுத்துட்டாங்களே. ஏப்பா முதல்ல வந்து இவர்கிட்ட விசாரணை அப்படின்னோடனே எல்லாருக்கும் தோன்ற விஷயம் இவர் வாய்ப்பு இல்லையே, நல்லவராச்சே, இவரெல்லாம் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சார் அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். ஐயோ சொன்னா கேளுங்க சார். ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. கண்டனங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா எழுந்து வருது. முக்கியமா கண்டனங்கள் வந்து திமுக சைட்ல இருந்து வருது. எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்குது. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. கனிமொழி அவர்கள் அப்புறம் ஐடி விங் போட்டுருச்சு. இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை வந்து அடக்குமுறை பண்ணுது இந்த தாவேகா அரசு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது, ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஏன் இவங்க இப்போ கொந்தளிக்கிறாங்க? அதான் அந்த குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். நீங்க கூப்பிட்டு போய் விசாரிச்சதுல எந்த தப்பும் கிடையாது. என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கேட்கறது சட்டப்படி நீங்க எது கேட்கறதா தப்பு கிடையாது. ஆனா அடக்குமுறை மாதிரி அவருடைய போன் எல்லாம் வாங்கிட்டு நீங்க போங்கன்னு சொல்றது, திருப்பி அனுப்பிட்டு திருப்பி வர சொல்றது. ஹாஸ்பிடலுக்கு போலாம் வாங்க. ஆஸ்பத்திரி இந்த பக்கமா என்னடா என்ன வச்சு ஆட்டோ ஓட்டுறீங்க? 18 மணி நேரம் அடைச்சு வச்சு உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இருக்காங்கன்னா இதை விட அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா? மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. திமுக ஆட்சியில நாம் தமிழர்களுடைய துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் இதே மாதிரிதான் கைது செய்யப்படும் போது அவருடைய செல் தொலைபேசி இதே மாதிரி கைப்பற்றப்பட்டு அதிலிருந்து அத்தனை தகவல்களும் திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய யூடியூபருக்கு போச்சு சார், போலீஸ்ல இருந்து. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அந்த யூடியூபர் இதை வச்சு சீரியஸ் ஆஃப் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் சங்கம் அன்னைக்கு ஏன் இந்த கேள்வியை கேட்கல? ஊமையா எந்த பரதேசில அந்த மாதிரி வாயில இருந்தா துண்டு எடுத்துட்டல, வார்த்தையா சொல்லி தொலையண்டா. மௌன விரதமா? ஏன் அது வந்து அதே மாதிரி சவுக்கு சங்கர் வீட்டுல எவ்வளவு அராஜகம் நடந்தது, அவருக்கு எகைன்ஸ்டா எவ்வளவோ அடக்குமுறை, ஃபெலிக்ஸ்க்கு எகைன்ஸ்டா அடக்குமுறை. அன்னைக்கெல்லாம் இந்த பத்திரிகையாளர் மன்றம் எந்த குரலை எழுப்புனாங்க? அப்ப எல்லாம் பொத்திக்கிட்டு இருந்துட்டு அவட்ட போய் பாக்ஸிங் புரிய வெக்கபாடல உனக்கு. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. கண்டிக்காத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தாவேக்காவை தவிர எல்லாமே கண்டிச்சிருக்கு. கருத்து சுதந்திரத்தை முடக்குகிறது தாவேகா அரசு. கீழ்மைத்தனமான அரசியல் என்கிறார் கனிமொழி. செருப்பு பாரு, எப்படிப்பட்ட செருப்பு. அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட். தாவேக எம்எல்ஏவை யார் தூக்கிட்டு வந்தாலும் 2 கோடி ரூபாய். நீ தூக்கிட்டு வந்தா உனக்கு 2 கோடி ரூபாய். தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? பொலிட்டிக்கல் கான்டாக்ட்ஸோட சுற்றிட்டு இருப்பாங்களா, அவங்க கிட்ட தான் முதல்ல இது பரவுது. பரவி ஆளுக்கால இறங்குறாங்க. ஏன்னா நீ ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தா இப்போ உனக்கு ஒரு 2 எம்எல்ஏவை தெரியும்னு வச்சுக்க, நீ என்ன நினைப்ப? இந்த தகவல் உன் காதுக்கு வந்த உடனே இதுல இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை தவிர மீதம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்ட அத்தனை பேரும் கமுக்கமா இருந்திருக்காங்க. எல்லாருமே அட்டன் பண்ணீங்க, அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? நீங்க இந்த கட்சியில சேர்ந்து தாவேக்கோட இந்த நல்லாட்சிக்கு ஆதரவு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த கட்சியில இருக்கிறேன். இந்த மாதிரி பேச்செல்லாம் தூக்கிக்கிட்டு என்கிட்ட வராதுன்னு ஒருத்தன் கூட சொல்ல. அப்படியா 30 தருவாங்களா? 50 கேட்டு பாருங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இதுல விஜயனோட ரோல் என்னன்னு பார்க்கணும். விஜயனும் திருநாவுக்கரசும் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். இப்போ விஜயன் தரப்புல ஒரு டிஃபென்ஸை சொல்லலாம். நான் இந்த சதி திட்டத்து உள்ள என்ன நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்றதுக்காக தான் நான் போனேன்னு சொல்லலாம். ஒரு டிஃபென்ஸ் வைக்கலாமா? யோ பத்திரிக்காரன் நான்
நம்மள அழிக்கிறதுக்கு நம்மள மாதிரியே நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு பலி கொடுக்கணும். திருநாவுக்கரசு அரெஸ்ட் ஆன மறுநாளாவது நீ இந்த நியூஸை பிரேக் பண்ணிருக்கணும்ல. அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம் தம்பி. 1.5 மாதமாக விஜயன் என்ன செய்து கொண்டிருந்தார்? உன்னை விசாரணைக்கு கூப்பிட்ற வரைக்கும் கம்முகமாக தானே இருந்த நீ. திருநாவுக்கரசு அரெஸ்ட் ஆகி 5 நாள் ஆகுதப்பா. 15 நாளாக விஜயன் என்ன செய்து கொண்டிருந்தார்? திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு திமுக ஆட்சி போல ஊடகங்களுக்கு பெரிய அளவில் நெருக்கடி இல்லை. ஸ்க்ராலில் என்ன ஓடுதுன்றதெல்லாம் பார்த்து பெண்ணுக்கிட்ட இருந்து ஃபோன் வர்ற சூழல்லாம் இன்னைக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த குதிரை பேர விவகாரத்தில் நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல் என்று விஜயன் ஏன் புதிய தலைமுறையில் இந்த ஸ்டோரியை பிரேக் பண்ணல? இப்போ அந்த சதியில் வந்து இவரும் ஒன் ஆஃப் த ஹீ இஸ் பார்ட் ஆஃப் தட் கான்ஸ்பிரசி. உன் கூட வந்த கூட்டு களவாணி யாரா? கூட்டு களவாணியா? மெயின் களவாணி அவன் தாயா. ஆப்ரேஷன் மேகாலயா. ஏன்னா மேகாலயாவில் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது அங்கே ஒரு குடிசை தொழில் போல் அங்கே நடந்து வருது. அதிகபட்சம் திரு விஜயன் ஸ்டிங் ஆப்ரேஷனுக்காக திருநாவுக்கரசோடு உரையாடி கொண்டிருக்கிறார் என்றால் திருநாவுக்கரசு என்றைக்கு கைதானாரோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு கதை. ரைட்டா? ஆக்சுவலாக சில பேர் தப்பிக்கிறதுக்கு வந்து நானே பேசினேன் ஸ்டிங் ஆப்ரேஷன், அதுக்குள்ளே மாட்டிக்கிட்ட திருநாவுக்கரசன் தப்பிச்சிருக்கலாம். நீங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நாங்க பொண்ணு பாக்குற மாதிரி வந்து அந்த குரூப்பை பிடிக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, பிடிச்சிட்டீங்களா? அந்த குரூப்பை பிடிக்க முடியல, ஆனா அந்த ஏஜென்ட் பிடிச்சாச்சு. இவன் தான் கூட்டு போங்க. ஸோ நான் சென்னை மாநகர காவல்துறையின் மூத்த அதிகாரிகளிடம் பேசினேன். சார், இவ்வளவு பிரபலமான ஒரு டிவி சேனலோட முகமாக இருக்கக்கூடியவரை அந்த சேனலை மிரட்டணுன்றதுக்காக பொய் வழக்கில் கூட்டின்னு வந்து நாங்கள் விசாரிக்கிறதுக்கு இன்னைக்கு சாத்தியமா சார்? சும்மா விடுவாங்களா சார் மீடியா குரூப்பு? எவிடன்ஸ் இல்லாமல் இவரை கூப்பிட்டு ஹாரஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் முட்டாளா சார்? இந்தபடிலாம் நான் பேச மாட்டேன். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேச மாட்டேன். ஆதாரத்தோடு தான் பேசுவேன். காரணம், நான் கலைஞருடைய மகன். ஆப்ரேஷன் மேகாலயான்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறீங்களே, அதன் பொருள் என்ன? நீங்கள் அனுப்பிச்ச வாய்ஸ் நோட்டு திருநாவுக்கரசு ஃபோனில் இருக்குது, உங்கள் ஃபோனில் அந்த வாய்ஸ் நோட்டு எங்கே? அப்போ தடயங்களை அழிச்சிருக்கீங்களா? ரைட்டு இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. இப்போ இந்த எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திமுகவினரின் எதிர்வினைக்கு வருவோம். ஒரு சம்மனுக்கு துடிக்கிறீங்களே, ஒரு நாளைக்கு 5 சம்மன் வந்து சொல்லியா நமக்கு? கதவு ஃபுல்லாக சார் சம்மன் தான் சார். வந்து நீதான் பார்த்தல ஜெயிலேருந்து வரும்போது பார்த்தா மொத்த கதவுலையும் சம்மனை ஒட்டி வச்சிருக்காங்கப்பா. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு தக்காளி சட்னி. அரசியல் விவாதங்களை யூடியூபில் தொடங்கியவரே ஃபெலிக்ஸ் 16 கேஸ் போட்டாங்க. இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்ன செய்து கொண்டிருந்தது? இன்னைக்கு துடிக்குதே சார். கனிமொழி என்ன செய்து கொண்டிருந்தார்? பரந்தாமன் என்ன செய்து கொண்டிருந்தார்? நெல்சன் சேவியர் என்ன செய்து கொண்டிருந்தார்? சீமான் என்ன செய்து கொண்டிருந்தார்? அன்னைக்கு எங்கேயா போனீங்க? உண்மையிலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது இல்லையோ, உங்களுக்குலாம் வெக்கமாகவே இல்லையான்னு கேட்குறேன் நான். பத்திரிகை சுதந்திரம் இன்னைக்கு வந்து பேசுகிறீங்களே, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க மானயினம் இல்லாதவங்க. எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க, எவ்வளவு பேசினாலும் திருந்த மாட்டாங்க. மானங்கிட்டு தெரியறதுல அது. ஆமா, அந்த மாதிரி ராசிகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி அண்ட் ஒரு வழக்குல சம்மன் கொடுத்து விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. என்ன சாவா அடிச்சிட்டாங்க உடனே? இவன் வேலையை விட்டு போயிட்டான். கடைசியாக இதே நாள் தான் வேலையை விட்டு போகிறேன். பாருங்க, அது கோயின்சிடன்ஸ் பாருங்க எப்படி அமையுதுன்னு. வேலையை விட்டு போன பிறகு இவன் மேலே 8 வழக்குகளை போட்டு எங்கடா போயிருந்தீங்க நீங்க? இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்களா? உரிமை இழந்தோ காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக வந்து ஜாயின் பண்ணாங்க இல்லையா? உன்னை அடிக்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க. இதெல்லாம் வெளியில் தெரிஞ்ச பிறகும் ஏன்னா வாய் திறந்தீங்களா? இப்போ இவர் பண்ணுறாரு, சரி இந்த செல்ஃபோனெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு இன்னைக்கு குதிக்கிறீங்களே. டிஎம்கே பேரில் செல்ஃபோன்லாம் சீஸ் பண்ணல? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை விவகாரத்தில் எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ஒரு 20-30 ஜேர்னலிஸ்டோட போனை சீஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா இல்லையோ? சீஸ் பண்ணது வெளியில கூட சொல்லவீங்க. ஏன் கருப்பியே கலட்டி என் வாயிலேயே பலார் அடிச்சியே, வாயை திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா? சொல்லு என் தெய்வமே சொல்லு. அன்னைக்கு இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் முன்னாடி வந்துச்சா? நாக்க பிடிங்கிற மாதிரி மானங்கட்டத்தனமா கேள்வி கேட்டவுடனே அறிக்கை விட்டாங்க, போராட்டம் நடத்துனாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ தாவே காட்சினா மட்டும் ஏங்க விடிய விடிய கத்தினுக்கிறீங்க? என்ன தூக்குலையா போட்டாங்க விஜய்னா? வா ராஜா, என்ன ராஜா வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்க திருநாவுக்கரசுக்கு? எதுக்கு ராஜா அனுப்பிச்ச? கைது கூட பண்ணல.
ரிமாண்ட் இல்லப்பா. அப்புறம் எதுக்கு சார் விடுதலை செய்யுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. விசாரிக்க கூட தான். பத்திரிகை சுதந்திரம் பறிபோய் விட்டது. அதுவும் உங்க கனிமொழி பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையை தான் பார்க்கணும். கீழ்மை அரசியலாம். அப்போ உங்க அண்ணன் என்ன மேன்மை அரசியல் நடத்திட்டு இருந்தாரா? நான் கேக்குறேன். அது அதோட கீழ்மை. ஆமா, நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. இல்ல வாயில கொழுக்கட்டை வச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க 5 வருஷமா. இவங்களுக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர்லாம் முக்தார் தான் சார் உட்காந்து கெட்ட வார்த்தை பேசுனா கரெக்டாக அவங்களுக்கு பத்திரிகையாளர். அதுக்கும் ஆதரவு தெரிவிச்சு வீடியோ போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? மீச எங்க பத்திரிகையாளர் மன்றம் கண்டிச்சாங்களே சார். முக்தார் மாதிரி ஒரு இழிப்புறவிக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா இவங்க எப்படிப்பட்டவங்கன்றத மக்கள் புரிந்து கொள்வார். நாசமா போவேன், அழிஞ்சு போவேன். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்மா